ஹாய் விவர்ஸ், பாக்கியாவுக்கு துணை நிற்கும் கோபியா. சுதாகர் குடும்பத்தின் உண்மையை முகத்தை அறிந்த இனியா. அதாவது பாக்கியலட்சுமி சீரியலில் ப்ரோமோ ஒன்று விளையாடுகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம். அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியல் தான் இன்றைய எபிசோடத்திலானது. ஆரம்பத்தில் பாக்கியாவும் செல்வியும் ரெஸ்டாரண்டில் சமையல் செய்து கொண்டிருந்தனராம். ஆனால் அங்கு கூட்டம் எதுவும் வரவில்லை. மொத்தமே 3 பேர் தான் அங்கு வந்திருந்தார்களாம். இது குறித்து செல்வியும் பாக்கியாவும் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் அப்போது கோபி அங்கு வருகிறாராம். கோபியை பார்த்ததும் எதற்காக வந்தீங்க என்று பாக்கியா கேட்க, எனக்கு தலைவலிக்கிறது, அதனால் உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மாத்திரை வாங்கலாம் என்று வந்தேன் என்று கிண்டலும் செய்கிறாராம். அதன் பின் கோபி அப்படியெல்லாம் விட்டுவிட்டு போக முடியாது, எனக்கு ஒரு காப்பி கொடு என்று சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தாராம். பிறகுதான் பாக்கியா காப்பி கொண்டு வந்து கொடுத்து அதை குடித்து விட்டு கொண்டிருக்கும் தான் கவுன்சிலரும் அங்க வந்து, நீங்க அமைச்சர் வரைக்கும் போய் என்னென்னலாம் பண்ணி உங்க பையனை வெளியில் வந்து விட்டா ஹோட்டலையும் திறந்துடுங்க, உண்மையிலே நீங்க பெரிய ஆளுதான் என்று பாராட்டுகிறார். அதுபோகத்தான் தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்பாட்டு காட்டிக் கொண்டுகிறாராம். அதன் பிறகுதான் பாக்கியா கோபமாக பார்க்க, நான் இங்கே பிரச்சனை பண்ண வரல மேடம், சாப்பிடத்தான் வந்தேன் என்றும் சொல்கிறாராம். அதோடு எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் குருமா வேண்டும் என்று. அதற்கு பாக்கியா, இங்கே பூரி கிடையாது என்று சொல்கிறாராம். அப்போது கோபி, நைட்டு டைம்ஸில் கொலஸ்ட்ராவில் இருக்கிற மாதிரி ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது சார் என்றும் கோபி கிண்டல் செய்கிறாராம். கோபி பேசியதை கேட்டு கோபமான கவுன்சிலர் பாக்கியாவிடம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்க, அதற்கு கோபியே பதில் சொல்லிக் கொண்டிருந்தாராம். இதனால் கடுப்பான கவுன்சிலர் இது யார் என்று விசாரிக்க, அந்த நேரத்தில் தான் கவுன்சிலருடன் வந்தவர்கள், இப்பத்தான் இந்த அம்மா கூட பிரச்சனை ஆயிருக்கு, இப்ப பேசினால் ஏரியா சரியா இருக்காது, நாம இங்கிருந்து போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போகிறாராம். அதன் பிறகுதான் இனியா பேசுவதை பார்த்து கடுப்பாகும் சகோதரனின் மனைவி, இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தாரு, அப்ப எல்லாம் சொல்லாம கிளம்புற நேரம் நிறுத்திதான் சொல்லணுமா என்று கோபப்படுகிறாராம். மேலும் இது போன்ற தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.